நம்ம இந்தியா இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் ஜெயிக்க போகிறாங்களா இல்லை ரொம்ப மோசமாக தோல்வி அடைய போகிறாங்களா அப்படிங்கிற பரபரப்பு தற்போது இந்த ஆட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதே நேரத்தில் இன்னைக்கு செஞ்சுரி அடித்து அபார பேட்டிங் வெளிப்படுத்தின ஆஸ்திரேலியா அதிரடி பேட்டரான டிராவிஸ் ஹெட் சிராஜ் இன்னைக்கு என்ன அவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிராஜ் அவர்கிட்ட டிராவிஸ் ஹெட் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு சிராஜ் அவரை யாரும் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இப்ப டிராவிஸ் ஹெட் அவர் எச்சரிக்கையும் பார்த்தீங்கன்னா தற்போது கொடுத்திருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு சிராஜ் டிராவிஸ் ஹெட்டுக்கு பந்து போடுறப்ப முதல் பால்ல சிக்ஸர் அடிச்சு அடுத்த பந்தை டிராவிஸ் ஹெட் கிளீன் போல்டு ஆயிருப்பாரு. ஸோ அந்த நேரத்தில் சிராஜ் ஒரு அக்ரஸிவான செலிப்ரேஷனில் ஈடுபட அதை பார்த்த டிராவிஸ் ஹெட் அவரும் பார்த்தீங்கன்னா வாயில ஒரு மாதிரி சிராஜை பார்த்து முணுமுணுத்துக்கிட்டே டிராவிஸ் ஹெட் போயிருப்பாரு. அப்போ பதிலுக்கு டிராவிஸ் ஹெட்டை வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சிராஜ் அவரும் பதிலுக்கு கையை அசைச்சிருப்பாரு. இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிராவிஸ் ஹெட் அவர்கிட்ட இதை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அங்கே டிராவிஸ் ஹெட் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, சிராஜ் அவர் ரொம்பவே நல்லா பந்து போட்டார், அந்த இடத்துல சிராஜ் அவர்கிட்ட அதை தான் நான் சொல்ல வந்தேன், ஆனால் சிராஜ் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட பதிலுக்கு வாக்குவாதம் பண்ணுறேன் அப்படின்னு சிராஜ் அவர் கோபப்பட்டுட்டாரு அப்படின்னு டிராவிஸ் ஹெட் நடந்த சம்பவத்துக்கு சிராஜ் அவர்கிட்ட இன்னைக்கு ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதே போல் இன்னைக்கு ஆஸ்திரேலியா அவங்க ஆல் அவுட் ஆகி எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூம்பை நோக்கி போயிட்டு இருக்கப்ப ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ரசிகர்கள் சில பேர் சிராஜ் அவருக்கு பூ பூ அப்படின்னு மைதானத்தில் கத்தி அவரை அவமானப்படுத்தும்படியான செயலில் ஈடுபட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ரொம்ப தரக்குறைவாக அவர் பெயரை குறிப்பிட்டு ரசிகர்கள் மோசமாகவும் இன்னைக்கு மைதானத்தில் செயல்பட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் கண்டித்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அவர் பேசியிருந்தாரு. சிராஜ் அவரை இந்த மாதிரி அவமானப்படுத்துறது அழகில், இந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு சிராஜ் அவரை இந்த ஆஸ்திரேலியா மண்ணில் இன்னொரு கிரிக்கெட் ரசிகன் அவரை இந்த மாதிரி அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் சிராஜுக்கு ஆதரவாக தான் இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிராவிஸ் ஹெட் அவர் கொடுத்த பேட்டியில் பேசியிருக்காரு. அந்த வகையில் டிராவிஸ் ஹெட் அவர் இன்னைக்கு பண்ண பேட்டிங்க்கு ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அவர் மேலே பயங்கர கடுப்பாகவும் கோபமாகவும் தான் இருந்தாங்க. ஆனால் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிராஜுக்கு ஆதரவாக அவர் பேசினது தற்போது நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அவர் மேலே மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிராவிஸ் ஹெட் அவர் பேசின இந்த பேட்டியை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.